12th standard chapter 3 theory of equation தமிழ் வந்து சமன்பாட்டியல் இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 105 தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 113 அதுல பாருங்க எக்ஸாம்பிள் 3.4 இம்பார்ட்டன்ட் சம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இம்பார்ட்டன்ட் சம் ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் த ரூட்ஸ் ஆஃப் ax power 4 plus bx cube plus cx square plus dx plus c equal to 0. கண்டிஷன் வந்து a not equal to 0 கொடுத்துருக்கு. நம்ம இப்ப சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். தமிழ்ல பாருங்க கொடுத்துருக்கு பாருங்க, அதே தான் கணக்கு ஈக்குவேஷன் அதே தான். மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்கன்னு கொடுத்துருக்கு. இதே கண்டிஷன் a நாட் ஈக்குவல் டு 0 தான். இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் given நம்ம என்ன எடுத்துக்கணும், given ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஈக்குவேஷன் வந்து ax power 4 plus bx cube plus cx square plus dx plus e equal to 0. இதுல வந்து 4th ரூட் இருக்கு. ஓகே, இப்போ வந்து இதான் வந்து ஈக்குவேஷன். நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவேஷன் நம்மளா தான் என்ன பண்ணோம், சூஸ் பண்ணோம். ரூட்ஸ் ஈக்குவேஷன் இருக்கு, ரூட்ஸ் வந்து நம்மளா ரூட்ஸ் பண்ணணும். எத்தனை ரூட்ஸ் வேணும் நமக்கு, 4 ரூட்ஸ் வேணும். நம்ம என்னன்னு ஜெனரலா என்னன்னு வச்சுப்போம், லெட் ஆல்பா 4 ரூட்ஸ் இல்லையா, ஆல்பா பீட்டா காமா டெல்டா 4 ரூட். இது வந்து டெல்டா, இதுல வந்து ஆர்ன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், டெல்டான்னு சொல்லணும். இது வந்து காமா டெல்டா. ஓகே, இதான் வந்து பி த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். பி த ரூட்ஸ் ஆஃப் த இந்த ஈக்குவேஷனுக்கு இதான் ரூட்ஸ். இக்யூஎன்னா ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இதுல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாலாம் கொடுத்துருக்கு. இதுல இருந்து நம்ம வந்து என்னென்ன தேவையோ அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சமேஷன் 1 அப்படின்னா என்னன்னா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் 3 எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணிக்கணும். டெல்டா இதுல வந்து என்ன ஃபார்முலா, இது வந்து மைனஸ் பி பை ஏ இதேதான். ஓகே, இப்போ இதுல வந்து அடுத்தது சமேஷன் 2. நம்ம இதுல வந்து என்ன இருக்கு, மைனஸ் பி பை ஏ. இந்த ஈக்குவேஷன்ல கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. மைனஸ் பி பை ஏங்கிறது பிக்கு மேல பி தான் இருக்கு, ஏக்கு மேல ஏ தான் இருக்கு. அதனால இதுல வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கிட்டாலே போறோம். ஏதாவது நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க ஏக்கு மேல பிக்கு மேல என்ன பண்ணும், சப்ஸ்டியூட் பண்ணும். இங்க வந்து ஜென்ரலா இருக்கிறதுனால அது அப்படியே தான் வரும். நெக்ஸ்ட் ஆல் சம்மேஷன் 2. சம்மேஷன் 2ல 2 எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 1 1 அடுத்தது 2 எடுக்கணும். பீட்டா காமா ஆல்பால முதல்ல எடுத்துக்கலாம், அப்புறமா நீங்க அப்பதான் இதாகும். முதல்ல ஆல்பா பீட்டா, ஆல்பா காமா, ஆல்பா டெல்டா, அடுத்தது பீட்டா காமா, பீட்டா டெல்டா, அடுத்தது காமா டெல்டா. அந்த ஆர்டர் எடுத்தீங்கன்னா எது விடுவிடாம நீங்க எழுதிடலாம். அதுதான் ஆல்பால முடிச்சிடணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது பீட்டா எடுத்துங்க, பீட்டா காமா பிளஸ் பீட்டா டெல்டா பிளஸ் காமா டெல்டா. எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எழுதிட்டு ஆல்பா பீட்டா, ஆல்பா காமா, ஆல்பா டெல்டா 3 எழுதி வச்சு, அடுத்தது பீட்டா வழியானா பீட்டா காமா, பீட்டா டெல்டா எழுதி வச்சு பிளஸ் காமா டெல்டா ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து இதுக்கு சி பை ஏ. இது ஜென்ரலா அதே இருக்கிறதுனால இப்படியேதான் வரும். நம்பர் இருந்தால் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், நம்பர் இல்லாதனால அப்படியே வச்சுப்போம். அடுத்தது சமேஷன் 3. அடுத்தது 3 3 எடுத்து நம்ம முன்னாடி எடுத்த போது 2 தான் எடுத்தோம், இங்க 4 ரூட்ஸ் எடுத்ததுனால இந்த ஆர்டர்ல தான் நம்ம எடுத்தோம். அடுத்தது 3 3 எடுத்துங்க, ஆல்பா பீட்டா காமா, அடுத்தது பாருங்க ஆல்பா பீட்டா டெல்டா,
அடுத்தது ஆல்ஃபா காமா டெல்டா. ஆல்ஃபா வழியா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சிடணும். அப்புறம் பீட்டா காமா டெல்டா. அந்த ஆர்டர்ல கொண்டு வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும் உங்களுக்கு. ஆல்ஃபா பீட்டா டெல்டா, அடுத்தது ஆல்ஃபா காமா டெல்டா, அடுத்தது பீட்டா காமா டெல்டா ஈக்குவல் டு ஃபார்முலா மைனஸ் டி பை அப்படியே தான் வரும். இது பார்க்கறதுக்கு ஒரு மேலே இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஆர்டர் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மனப்படம்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், மெமரி பண்ணாமல் அப்படியே டைரெக்டாகவே எழுதிடலாம். ஓகே, அடுத்தது இன்னொன்று சம்மேஷன் 4 ரூட்ஸ் இல்லையா, 4 மாடல்ஸில் எழுதிக்கணும் இது. ஓகே, நெக்ஸ்ட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. லாஸ்ட் ஃபார்முலா இ பை இ. இதில் என்ன இன்னொன்று பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் மைனஸ் அல்டர்னேட்டிவ் பிளஸ் மைனஸ் வரும், ஜாக்கிரதையா பார்க்கணும். மைனஸ் பி பை ஏ வரும், இதில் பிளஸ் சி பை ஏ வரும், அடுத்தது மைனஸ் வரும், அடுத்தது பிளஸ் வரும், மாறி மாறி வரும். அந்த மைனஸை விட்டுட கூடாது. சில சமயம் கணக்கிலே மைனஸ் இருந்தால் பிளஸ் ஆகிடும். அதனால இந்த ஆர்டரை கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, இப்போ என்னென்ன தேவையோ நம்ம எல்லாம் எழுதியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், அந்த ரூட்ஸ் என்னங்கிறத போட்டு ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறோம். பாருங்க, இப்ப என்ன கொடுத்துருக்கு கணக்குலன்னா சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் கொடுத்துருக்கு. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம், டு ஃபைண்ட் சம் ஆஃப் த ரூட். சம்னா ஆட் பண்றது, ஸ்கொயர்னா அந்த ரூட்டை வந்து சாரி என்ன ரூட்ஸோ அதை ஸ்கொயர் பண்ணணும். என்னென்ன ரூட் எடுத்திருக்கோம், ஆல்ஃபா எடுத்திருக்கோம், பீட்டா எடுத்திருக்கோம், காமா எடுத்திருக்கோம், டெல்டா எடுத்திருக்கோம் இல்லையா. அப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். அதோட என்ன செய்யணும், ஆட் பண்ணி போட்டுக்கணும். அவ்வளவுதான் சம் ஆஃப் த ஸ்கொயர். இதுதான் சம் ஆஃப் த ஸ்கொயர். இதனுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபைண்ட்னு கொடுத்துருக்கு. ஃபைண்ட்னா கண்டுபிடிக்கிறது, காண்கன்னு எழுதிக்கலாம்ல, மதிப்பு காண்கன்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா ஃபைண்ட்னா கண்டுபிடின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல தமிழ்லையும் எழுதிங்க, கண்டுபிடி. ஓகே, இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து என்னன்னு செய்யலாம், நம்ம ஜென்ரலா இந்த டேர்ம் என்னன்னு இருக்கு, ஏல பார்ப்போம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர். இந்த மாதிரி சாரி இதில் வந்து கொண்டு வரணும். அதுக்கு நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டால் தான் இந்த ஃபார்ம்லாம் வரும். ஹோல் ஸ்கொயர் என்னங்கிறது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இதுல இருந்து என்ன பண்ணோம், பிளஸுக்கு முதல்ல ஃபார்ம்ல எழுதிப்போம், அப்புறம் அது வழியே அதை கொண்டு வந்துப்போம். இப்போ இது மாடல்ல என்னங்கிறது எழுதிப்போம், அப்புறம் தனித்தனியா ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம இதுல என்ன பண்ணுவோம், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab வருது இல்லையா. இப்போ இதே மாடல்ல 2 டேர்ம் ஆக்ட் பண்ணிருக்கு இல்லையா. அப்போ இதே மாடல்ல தான் நம்ம என்ன பண்ணணும், இதையும் எழுதிக்கணும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கொண்டு வரதுக்கு இதை இங்கே சைடு கொண்டு வருவோம் இல்லையா, அதே மாதிரி மாற்றி கொண்டு வரணும். அவ்வளோதான், இதே மாடல்ல தான் இது, அந்த மாடல்ல எழுதி வேண்டியதான். சரி, இப்போ பாருங்க, தனித்தனியா ஸ்கொயர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் தனித்தனியா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணுங்க. அடுத்தது என்ன பண்ணும், 2ab இருக்கு இல்லையா, அதே மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வாங்க. பிளஸ் எல்லாத்துலேயும் 2 வரதுனால 2 காமனாக எடுத்துடலாம். 2 2 எழுதிங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஏபி, அடுத்தது ஏசி, அடுத்தது ஏடி. ஏ வழியா உள்ளதெல்லாம் முடிச்சிடுங்க, அப்போதான் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அடுத்தது பிசி பிளஸ் பிடி பிளஸ் சிடி. ஓகேவா, இதோட முடிஞ்சிச்சு. அடுத்தது இப்போ என்ன பண்ண போறோம், இதுக்கு மேல இந்த ஆல்ஃபா ஸ்கொயரை கொண்டு வாங்க. இதே மெத்தட்ல அதை எழுதிக்கணும், அவ்வளவுதான். இப்போ லெஃப்ட் சைடு என்ன வரும், ஹோல் ஸ்கொயர்னு வருது இல்லையா. அப்போ வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் என்ன கொண்டு வரணும்னா, இங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பீங்கும் இந்த சைடு வந்துடும். அப்போ இந்த சைடு இது வந்து இந்த டேர்ம் அப்படியே இங்க வந்து என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும். வேணா ஒரு ஸ்டெப் எழுதிங்க, தப்பு கிடையாது. ஏ பிளஸ் பி பிளஸ் டி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே இந்த சைடு வந்தா மைனஸ் ஆஃப்னு ஆயிடும். மீதி வந்து ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏடி பிளஸ் பிசி பிளஸ் பிடி பிளஸ் சிடி ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர். நம்ம இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். நம்ம இதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிப்போம், அவ்வளவுதான். இப்போ இதுல என்ன வரும் பாருங்க, இப்போ இதுல ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ அதுக்கு மேல என்ன இருக்கு, நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், ஏக்கு மேல ஆல்ஃபா இருக்கு, அதை அப்படியே நோட் பண்ணிருங்க. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா
பிளஸ் என்ன வரும், மாற்றி எழுதினாலும் தப்பு இல்லை, நம்ம மல்டிப்ளேல தான் இதில் இருக்கிறதுனால டேர்ம் மாறினாலும் தப்பு கிடையாது. ப்ளஸ்ஸுங்கிறது கரெக்டாக போட்டுடணும். மீதி எந்த டேர்மும் விடாமல் எழுதிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கலாம். பீட்டா காமா பீட்டா அதுமாரி காமா டெல்டா. ஓகே, இப்போ ஈக்குவல் டு என்ன செய்யும், ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். ஓகே, டேர்ம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டாங்கிறது நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்னது, மைனஸ் பி பை ஏ. ஓகேவா? ஓகே, இதுவும் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, சம்மேஷன் 2ல கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்னது, சி பை ஏ, தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர். ஓகே, இப்போ இதில் அப்படியே சிம்பிளை பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். நமக்கு வேண்டிய ஆன்சர் இது வந்து 5 மார்க்ல, இந்த மாடல் சம்லாம் கொஞ்சம் தான் உள்ளது, 5 மார்க்ல வரும். இதெல்லாம் இதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஓரளவு இம்பார்ட்டன்ஸ் தான், ரிப்பீட்டட் சம் தான், எல்லாம் போட்டு பார்த்துங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் இதெல்லாம் உங்களுக்கு டவுட்லாம் கிளியர் ஆகும். அதனால ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. ஓகே, இப்போ என்ன வந்திருக்கு, அங்கே ஈக்குவல் டு ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு, மைனஸ் பி பை ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு சி பை ஏன்னு இருக்கு இல்லையா. சரி, இப்போ இதில் வந்து தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணீங்க, பிஏ ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும், டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2c டிவைடட் பை ஏ. இப்போ இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏங்கிறது காமனாக இருக்குது, ஏ ஸ்கொயர்டுங்கிறது காமனாக இருக்குது, அதனால் ஏ ஸ்கொயர்டை காமனாக எடுத்துருங்க. இங்கே உள்ள பி ஸ்கொயர்டு அப்படியே போட்டுங்க, மைனஸ் இங்கே வந்து ஒரு ஏ தான் இருக்குது, நம்ம 300 ஏ மேலே வரணும், அதனால் என்ன போட்டுக்கலாம், 2ac போட்டுக்கலாம். இதாவது அதனுடைய ஆன்சர், பி ஸ்கொயர் மைனஸ் 2ac டிவைடட் பை ஏ ஸ்கொயர். இது எதனுடைய வேல்யூ, ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர். இதுதான் இதனுடைய ஆன்சர். இப்போ இதில் வந்து அவங்க இப்படின்னு கொடுக்கல, வேர்டிங்ல கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்த்துக்கணும். டைரக்டா கொடுக்கல, அவங்க சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த டேர்ம்ஸ், அந்த ஸ்கொயர் பண்ணி அந்த டேர்ம்ஸை என்ன பண்ணணும், சம் பண்ணணும். அந்த வேர்டிங் தான் வந்து இங்க இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இதனுடைய ஆன்சர் தான் பி ஸ்கொயர் மைனஸ் 2ac டிவைடட் பை ஏ ஸ்கொயர். இந்த சம் இவ்வளவுதான், நோட் பண்ணி. ஓகே, next one, example 3.5. எக்ஸாம்பிள் நல்லா எல்லாம் தரவா போட்டு பார்த்துங்க, எல்லா எக்ஸாம்பிளும் இதுல இம்பார்ட்டன்ஸ் வந்தது. இஜி 3.5 சம் கொடுத்துருக்காங்க. நீங்க இதுலயே நான் நோட் பேஜ் நம்பர் சொல்லியிருக்கேன், நீங்க அப்படியே வரிசையா இருக்கு புக்ல, அப்படியே வரிசையா பாத்துங்க. நான் வந்து இது மட்டும் எழுதிக்கிறேன், கிவன் என்னங்கிறது மட்டும் எழுதிக்கிறேன். எக்ஸ் கியூப் பிளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. எக்ஸும் இருக்கு ஏபிசியும் இருக்கு. ஓகே, இது வந்து கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ரேஷியோ என்ன கொடுத்துருக்குன்னா P/Q/R அப்படின்னு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை வச்சு என்ன செய்யணும், ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். கியூபிக் என்னது 3 இருந்தாலே என்ன ஈக்குவேஷன், கியூபிக் கியூபிக். சரி, ஓகே, சம் போடலாம். என்ன கொடுத்துருக்காங்களோ அது ரேஷியோனா விகிதம், தமிழ்ல வந்து ரேஷியோங்கிறது விகிதம். இதான் சம்ல கொடுத்துருக்கு. நம்ம என்ன பண்ணோம், சொல்யூஷன் போடலாம். இப்ப என்ன பண்ணோம், கிவன் போட்டு
கொடுத்த ஈக்குவேஷன் ஒன்று எழுதிங்க. given equation cubic equation கொடுத்துருக்காங்க, நீங்களும் cubic எழுதிங்க. given cubic equation முப்படி, தமிழ்ல என்ன முப்படி சமன்பாடு, 3 படி 3 இருக்கு இல்லையா, அதனால முப்படி சமன்பாடுன்னு பேரு இருக்கு. தமிழ்லயும் என்ன எழுதிங்க, முப்படி சமன்பாடு. ஓகே, x cube plus ax square plus bx plus c equal to 0. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணுவோம்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம ரூட் வந்து ரேஷியோ இது அப்படியே ரூட்டுன்னு நம்ம வைக்க முடியாது. நம்ம ரேஷியோ வேலையிலேருந்து ரூட் நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்கணும். என்ன அஷ்யூம் பண்ணிக்கோங்க பார்ப்போம். அஷ்யூம் த ரூட்ஸ். டைரக்டா நம்ம ஆல்பா பீட்டான்னு சொல்ற மாதிரி இதில் சொல்ல முடியாது. அதனால நம்ம ஒரு ரூட் வந்து அஸ்யூம் பண்ணிப்போம். அஸ்யூம்னா நம்மள எடுத்துக்கிறது. ஆஸ் என்னென்ன எடுத்துப்போம், பி லாம்டா கமா q lambda, p lambda கமா q lambda r. இது வந்து காமா கிடையாது, ஆர். pq ஓட சேர்ந்து வந்து அது ஆர்ன்னு படிங்க. ஆல்பா பீட்டோட படிக்கும்போது காமான்னு படிக்கணும். படிக்கும்போது அந்த மாதிரி பார்த்து. ஓகே, இப்போ இதை வந்து ரூட்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கோம். அசிம்னா நம்மள எடுத்துக்கிறது. ஓகே, இது வந்து இந்த ரூட்ஸ் வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, சொல்லலாமா? ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம், நம்ம ஜென்ரல் போடுவோம் இல்லையா, சம்மேஷன் 1. அதில் வந்து எப்படி ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஒன்று ஒன்றா கூட்டிக்கணும் இல்லையா. ஒவ்வொன்றும் நம்ம என்னென்னு வச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்து பி லாம்டான்னு வச்சிருக்கோம் ஒரு ரூட்ஸு. அடுத்த ரூட்ஸ் என்ன எடுத்துக்கோம், கியூ லாம்டான்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது காமா ஆர் லாம்டா ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் பி பை ஏங்கிறது ஃபார்முலா போட்டுட்டு நம்ம கொடுத்த கணக்குலேருந்து போட்டுக்கோம். கொடுத்த கணக்குல எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து பிங்கிறது பி தான் ஃபர்ஸ்ட் வரணும். எக்ஸுங்கிறது ஏனுடைய வேல்யூ இல்லையா, பிங்கிறது ரெண்டாவது வேல்யூ. அப்ப எக்ஸினுடைய கீழே ஏன்னு கொடுத்துருக்கு. என்ன ஏன்னு இருக்கு, மைனஸ் ஏன்னு இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து இது வந்து என்னன்னு எடுத்துக்கணும், மைனஸ் ஏன்னு எடுத்துக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுங்க, நம்பர் 1ன்னு வச்சுங்க. ஓகேவா, போன கணக்குல நம்ம வந்து இதே இருந்தது ஜென்ரல் ஈக்குவேஷனா, இப்ப வேற ஈக்குவேஷன் மாறி இருக்கிறதுனால அந்த வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, அடுத்தது சம்மேஷன் 2. சம்மேஷன் 2னா என்ன எடுத்துக்கணும், ரெண்டு எடுத்துக்கணும் இல்லையா. பி லாம்டா இன்ட்டு கியூ லாம்டா பிளஸ் கியூ லாம்டா இன்ட்டு ஆர் லாம்டா பிளஸ் ஆர் லாம்டா இன்ட்டு பி லாம்டா. ஒன்று எடுத்துக்க சொல்லியிருக்கேன். பிக்யூ எடுத்துங்க, அடுத்தது ஆர் கியூஆர் எடுத்துங்க, அடுத்தது ஆர்பி எடுத்துங்க. அந்த ஆர்டர்ல எடுத்தாதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். ஓகே, இது இதனுடைய ஃபார்முலா என்ன, சி பை ஏ. இதனுடைய ஃபார்முலா சி பை ஏ. சிங்கிறது கொடுத்த கணக்குலேருந்து உங்களுக்கு வேணா அந்த ஓரத்தில் எழுதி வச்சுங்க சம்மு. நீங்கள் அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ரைட்டா இல்லையான்னு. சைடில் எழுதினீங்கன்னா அதை வச்சு பார்த்துக்கலாம். இதான் வந்து இந்த ஈக்குவேஷன். இதுலேருந்து பார்த்துங்க, இதில் வந்து இது வந்து ஏனுடைய வேல்யூ, இது ஏனுடைய கோஎஃபிஷியன்ட் 1, பியினுடைய கோஎஃபிஷியன்ட் ஏ, சியினுடைய கோஎஃபிஷியன்ட் பி, டியினுடைய கோஎஃபிஷியன்ட் சி மாறி வருது. அதனால பார்த்துங்க. இப்போ நமக்கு சி வேணும். சிங்கிறது என்ன இருக்கு, எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வரும். அப்போ வந்து என்ன வரும், பின்னு வரும், டிவைடட் பை ஏங்கிறது 1 தான். இது பிளஸ் சி பை ஏங்கிறதுனால பிளஸ் பி தான் வரும். இந்த பி பை 1ங்கிறது போடணுங்கிற அவசியம் இல்லை, வெறும் பின்னு போட்டாலே போதும். இதான் வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். அடுத்தது இது ஓரத்தில் இருக்கட்டும், நம்ம அடுத்ததுக்கு நோட் பண்ணிக்கலாம். சம்மேஷன் 3. 3ல என்ன வரும், 3த்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பண்ணா என்ன வரும், பி லாம்டா இன்ட்டு கியூ லாம்டா இன்ட்டு ஆர் லாம்டா. 3த்தையும் மல்டிப்ளை பண்ணா ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா டி பை ஏ இஸ் ஈக்குவல் டு டி பை ஏ. டிங்கிறது என்ன, இது இருக்கு லாஸ்ட் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் டி. அப்ப என்ன வரும், சி டிவைடட் பை ஏங்கிறது என்ன 1. நம்ம எழுதிக்கிறது வரைக்கும் வச்சுட்டு தேவையில்லைன்னா அழிச்சிருந்தோம். நம்ம ஓரத்தில் நோட் பண்ணிங்க, அப்போதான் இதில் எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, சி பை 1. இதான் வந்து சாரி, இதில் வந்து ப்ளஸ், இதில் மைனஸ் வருதா, ப்ளஸ் அடுத்தது என்ன வந்துடும், மைனஸ் வந்துடும். இந்த இடத்துல மைனஸ் பி பை ஏன்னு வரும். மைனஸ் போடலன்னா சம் வந்து தப்பாயிடும், மைனஸ் சி. இது வந்து ஈக்குவேஷன் 3. 1 2 3 நோட் பண்ணியாச்சு.
அல்டர்னேட்டிவ் பிளஸ் மைனஸ் வருதான்னு செக் பண்ணிக்க. ஓகே, ஒன்று ஒன்றா சிம்பிளை பண்ணி கொண்டு வருவோம். 3 வேல்யூவும் கொண்டு வருவோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 1 எடுத்துப்போம். ஈக்குவேஷன் 1. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1ல நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னு பாருங்க. ஈக்குவேஷன் 1ல பி லேம்டா கியூ லேம்டா ஆர் லேம்டான்னு இருக்கு. மூணுத்துலயுமே என்ன காமனா இருக்கு, லேம்டா காமனா இருக்கு. அதனால லேம்டா எடுத்துங்க காமனா. லேம்டா மீதி என்ன இருக்கும், பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு இருக்கு. ஓகேவா, ரைட் சைடு என்ன இருக்கு, மைனஸ் ஏ பை 1ங்கிறது போடணும்னு அவசியம் இல்லை, அதை அப்படியே வச்சுங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும், லேம்டானுடைய வேல்யூ தான் வேணும். அதனால லேம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிவைடட் பை இந்த ரெண்டு, இது அப்படியே 3 என்ன செய்யணும், மல்டிப்ளைல இருக்கு. இந்த சைடு வந்து என்ன ஆகும், டிவைட்ல வந்துடும். அதனால மைனஸ் ஏ பை பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர். இது வந்து என்னது, லேம்டானுடைய வேல்யூ. ஓகேவா, கொண்டு வந்தாச்சு. லேம்டானுடைய வேல்யூ கொண்டு வந்தாச்சு. அடுத்தது என்ன செய்யணும், லேம்டா 2 3ல வேல்யூ ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இந்த நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், லேம்டால இருந்து ஒரு லாஸ்டா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுல உள்ள எல்லா சம்முமே 5 மார்க்ல கேட்கக்கூடியதுதான். நல்லா நோட் பண்ணீங்க, நல்லா போட்டு பார்த்துங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லேம்டா கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஈக்குவேஷன் 3 பாருங்க. ஈக்குவேஷன் 3 வச்சு என்ன செய்யறோம், என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவேஷன் 3ல என்ன இருக்கு, பி லேம்டா கியூ லேம்டா ஆர் லேம்டா இருக்கு. இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வச்சிருக்கோம், மைனஸ் சின்னு வச்சிருக்கோம் இல்லையா. இப்போ இதுல இருந்து வந்து 3 லேம்டா இருக்கு இல்லையா, அப்ப என்ன பண்ணலாம், லேம்டா கியூப்னு எழுதிக்கலாம். மீதி என்ன இருக்கும், பி கியூ ஆர் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சின்னு இருக்கும். நமக்கு லேம்டா கியூப் இஸ் ஈக்குவல் டு எடுத்துக்கலாம். அப்ப என்ன வரும், மைனஸ் சி பை டிவைடட் பை பி கியூ ஆர். இங்க இருந்தா டிவைட்ல வந்துடும், பி கியூ ஆர். ஓகே, இது ஒரு ஃபார்ம். இப்போ இதுல என்ன பண்ணோம், லேம்டா கியூப் இருக்கு. நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், லேம்டாவுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் முன்னாடியே. அதை அப்படியே என்ன செய்யணும், இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், வேற ஈக்குவேஷனா. இது வந்து இது ஈக்குவேஷன் தேவையில்லை, லேம்டா சப்ஸ்டியூட்டிங் லேம்டான்னு போட்டா போதும். சப்ஸ்டியூட் லேம்டா வேல்யூ, சப்ஸ்டியூட் ஆஃப் வேல்யூ ஆஃப் லேம்டா அப்படின்னு எழுதணும். substitute of lambda value. சப்ஸ்டியூட்னா பிரதியிடுறது. லாம்டா வேல்யூ என்ன பண்றோம், இதுல பிரதியிடணும். பிரதியிடும் போது என்ன வரும், லாம்டானுடைய வேல்யூ முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் ஏ பை பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் அப்படின்னு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்படியே இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ண என்ன வரும், மைனஸ் ஏ பை பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் ஹோல் கியூப். இது என்ன இருக்கு, மைனஸ் சி பை பி கியூ ஆர். இதெல்லாம் சைடில் வச்சுங்க, நாங்கள் நேரம் எழுதுறதுக்காக போட்டதுதான். ஓகே, இப்போ என்ன பண்ணியாச்சு, லேம்டானுடைய வேல்யூ போட்டாச்சு. இதை அப்படியே எடுத்துருக்கோம். நம்ம இதை அப்படியே இதை என்ன பண்ணணும், சிம்பிளை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முக்கு நம்ம வந்துடும். இது சப்ஸ்டியூட்டுங்கிறது பிரதியிடுறது. தமிழ்லேயே எழுதியிருக்கேன், தமிழ் மீடியம் பசங்க பார்த்துங்க. வேல்யூனா மதிப்புங்கிறது தெரியும். ஓகே, இதை சிம்பிளை பண்ணிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. என்ன வந்து இங்க வந்து ஏ தனியா கொண்டு வந்துருங்க. மேல உள்ள ஏ பண்ணா ஏ கியூப்னு கிடைக்கும், டிவைடட் பை கீழே தனியா கியூப் டிவைட் பண்ணுங்க, பி பிளஸ் ஆர் கியூ பிளஸ் ஆர் ஹோல் கியூப்னு வரும். இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், மைனஸ் சி பை பி கியூ ஆர். ஓகே, இப்போ இதுல என்ன செய்யணும், நம்ம இதுல வந்து ஏ கியூப் இருக்கு. அப்போ வந்து என்ன செய்யலாம், ரெண்டு பக்கமும் இங்கேயும் மைனஸ் வரும், மைனஸ் இருக்கு இல்லையா. இந்த இதுல மைனஸ் ஏ ஹோல் கியூப்னு இருக்கும்போது மைனஸ் அப்படியே தான் ஒரு கியூப் ஸ்கொயர் பண்ணும்போது தான் பிளஸ் ஆகும், கியூப் பண்ணும்போது மைனஸ் வந்து என்ன இருக்கும், அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ ரெண்டு பக்கமும் என்ன ஆகும், மைனஸ் கேன்சல் ஆயிடும். இங்கே என்ன ஆயிடும், மைனஸ் கேன்சல் ஆயிடும். மீதி டேர்ம் அப்படியே எழுதிங்க. இப்போ என்ன வரும், ஏ கியூப்
divided by p plus q plus r whole cube equal to c by pqr. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க, இதை கொண்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த டேர்ம் வந்து இங்க மல்டிப்ளை பண்ணீங்க, கிராஸ் மல்டிப்ளை வேணா நோட் பண்ணிக்கலாம். இது வந்து இது எப்படி நோட் பண்ணிட்டீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளைன்னு தெரியும் உங்களுக்கு. கிராஸ் மல்டிப்ளைன்னா a cube into pqr is equal to c into இதை இங்க கொண்டு போகும்போது p plus q plus r whole cube. தான் ஈக்குவேஷன். pqr இப்படியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இதை முன்னாடி எழுதி இதை பின்னாடி போட்டுக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. மல்டிப்ளைல தானே இருக்கு, நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இப்படியும் போட்டுக்கலாம். பிளஸ்ல இருக்கும்போது தான் மாறி போடக்கூடாது. மல்டிப்ளைல இருக்கும்போது நீங்க எந்த மாடல்லனாலும் நீங்க மாத்தி எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, இதான் இந்த சம்முடைய ஆன்சர். தான் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.6. இப்போ போடக்கூடிய 4 சம்மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணீங்க. ஓகே, நெக்ஸ்ட் 3.6. இதுல வந்து நான் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சிம்பிளிஃபை எழுதிக்க. நீங்க புக்ல பாத்துங்க, பேஜ் நம்பர் சொல்லியிருக்கேன் எங்க இருக்குன்னு, அதனால நீங்க புக்ல பாத்துங்க எங்க இருக்கு, அந்த பேஜ் நம்பருக்கு நோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ இதுல ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கியூப் பிளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 தான் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கிவன் ஈக்குவேஷன் இப்போ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ஆஃப் த சம் ஆஃப் த ரூட்ஸ் இப்போ போட்டோம் இல்லையா முதல் சம், அதே மாதிரி சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இதுல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி முன்னாடி போட்ட மாதிரி தான் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர். இப்போ இதுல வந்து சம் ஆஃப் த ஸ்கொயர் கொடுத்துருக்கு. இதை வச்சுதான் என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிங்க, 3த்தையும் ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ணுங்க, அதனுடைய ஆன்சர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இதை வச்சு பார்ப்போம். இதான் வேர்டிங்ல கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சமன்பாடு இதை வச்சு ஒரு சமன்பாடு வரும், இதனுடைய வேல்யூ வரும், கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிட்டு ரூட்டை கண்டுபிடிப்போம். சொல்யூஷன். ஓகே, இப்போ வந்து ஆல்பா பீட்டா காமா be the roots of the equation. Roots of the equation. எந்த equation? கொடுத்திருக்க equation என்ன கொடுத்திருக்கு? x cube plus ax square plus bx plus c equal to 0. ஓகேவா? இந்த ரூட்ஸ் இப்போ கியூபிக் ரூட்னா என்ன? மூணு வேல்யூ தான் நமக்கு. 2 வந்ததுன்னா ஆல்பா பீட்டான்னு எடுத்துப்போம். இங்க 3 இருந்ததுன்னா 3 ரூட்ஸ் ஆல்பா பீட்டா காமாங்கிற 3 ரூட்ஸ் எடுத்துக்கிறோம். இதான் இதனுடைய ஈக்குவேஷன். நம்ம இதே இருந்தாலும் என்ன எழுதிப்போம், சமேஷன் 1 2 3 கண்டுபிடிச்சுப்போம். அப்ப எப்போதும் போல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, 3 கூட்டினா என்ன வரும்? மைனஸ் பி பை ஏ ஃபார்முலா. இங்க என்ன பிக்கு மேல ஏக்கு மேல நீங்க ஈக்குவேஷன் ஒரு தடவை எழுதணும்னு அவசியம் இல்லை. இதுல இருந்து ஏபிசி வேல்யூ எழுதிட்டீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏ ஈக்குவல் டு என்ன இருக்கு? எக்ஸ் கியூபினுடைய வேல்யூ தான் ஏ, அப்ப 1. இதனுடைய வேல்யூ பி வேல்யூ, அப்ப ஏ. சியினுடைய வேல்யூ என்ன? பி. டி கொடுத்துருந்தாதான் சின்னு எழுதிக்கணும். நமக்கு 3 தான் தேவை, அதனால 3 மட்டும் சைட்ல நோட் பண்ணிட்டீங்கன்னா எடுத்து எழுதும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
ஓகே, இப்போ இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பிங்கிறது என்ன, ஏ மைனஸ் ஏன்னு வரும். ஏனுடைய வேல்யூ 1. இப்போ ஈக்குவல் டு என்னது, மைனஸ் ஏ. இந்த ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சம்மேஷன் 2. அது என்ன எடுக்கணும், ரெண்டு ரெண்டா எடுக்கணும். ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா, ஆல்ஃபா காமா. இந்த ஆர்டர் மாறாம எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, சி பை ஏ. ஈக்குவல் டு சி என்ன, பி, ஏ என்ன 1. இது ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட் ஒன் சம்மேஷன் 3. சம்மேஷன் 3 அதுல என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் 1 1 எடுத்து வச்சு, அடுத்தது 2 2 எடுத்து வச்சு, அடுத்தது என்ன பண்ணோம், மூணுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். அது என்ன ஃபார்முலா, டி பை ஏ. ஓகே, ஈக்குவல் டு இதை நோட் பண்ணீங்க, டி ஈக்குவல் டு மைனஸ் சி. இங்க டி, இங்க ஃபார்முலால வரும்போது மாறும், இங்க டி ஈக்குவல் டு வெறும் சி தான். ஃபார்முலால வரும்போது மைனஸ் பார்த்துங்க. இதுல வரும்போது மைனஸ் டி பை ஏன்னு வரும், அப்ப மைனஸ் சின்னு வரும். இது ஈக்குவேஷன் 3. 1 போட்டிருக்கோம், 2 போட்டிருக்கோம், 3 நோட் பண்ணியிருக்கோம், மூணுத்தையும் நோட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வச்சு என்ன செய்யணும், சம்ல போட்டிங்கன்னா ஈக்குவேஷன், ரெக்கையர்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை போடணும். சமேஷன் என்ன கேட்டிருக்குன்னா, சமேஷன் 1 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன, நம்ம என்ன ரூட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு சமேஷன் கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும், ஆல்ஃபா பிளஸ் இது போடும்போது ஏற்கனவே ஃபார்முலாஸ் தெரியும், இது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்முலாவில் இதை போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். ஏக்கு மேலே பிக்கு மேலே என்ன பண்ணும், நம்பர் நோட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது வந்து வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் ஏன்னு. ஈக்குவேஷன் 1 2 3லேருந்து நம்ம எழுதுறோம், வேற ஒன்றும் இல்லை. இது என்ன செஞ்சிருக்கோம், யூசிங் ஈக்குவேஷன் 1 2 and 3 2 3 1 2 and 3 வழியா என்ன செஞ்சிருக்கோம், இந்த ஈக்குவேஷன் எழுதிருக்கோம். இது என்ன வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2b. இது என்னது, சம்மேஷன் 1. இந்த மாதிரி சம்மேஷன் 2 ஆல்ஃபா ஸ்கொயர், சாரி ரெண்டு ரெண்டா எடுக்கணும், பீட்டா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர். இதுல என்ன செய்யணும், ஃபார்முலா வந்து காமனா எடுத்துக்கணும். இதுல எப்படி போடணும்னு கேட்டீங்கன்னா, ஆல்ஃபா பீட்டா பிளஸ் இதை காமனா எடுத்துங்க, ஃபார்முலால அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ரெண்டு ரெண்டா வரும். இதுல வந்து ரெண்டு ரெண்டா ஹோல் ஸ்கொயர்ல போடுறோம். போன சம் போட்ட மாதிரி தான், அதே சம் தான் இது. அதே மாடல்ல நீங்க வந்து அப்படியே போட்டு வேண்டியதான். காமா இங்க வந்து ஆல்ஃபா பீட்டா ரெண்டு ரெண்டா எடுத்துக்கணும் நம்ம டேர்ம், அவ்வளவுதான். போன சம் எடுத்த அதே மாடல் தான் இது. சரி, இப்போ இதுல வந்து இதை எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஆல்ஃபா பிளஸ் இதை அப்படியே எழுதிங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் காமா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு, இதுல என்ன எல்லாத்துலயும் என்ன காமனா இருக்குன்னு பாருங்க, ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது காமனா இருக்கு. அப்ப அப்படியே எடுத்துருங்க, ஆல்ஃபா பீட்டா காமா காமனா எடுத்துருங்க. அப்ப மீதி உள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆல்ஃபா இருக்கும், இதுல ஒரு பீட்டா இருக்கும், இதுல ஒரு காமா இருக்கும். ஓகேவா, இப்ப இதுல வந்து இஸ் ஈக்குவல் டு, இப்ப இதனுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதேதான் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும், என்னது மைனஸ் சி. இதனுடைய வேல்யூ தெரியும், என்னுடைய வேல்யூ மைனஸ் ஏ. இப்போ எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணி நம்ம இதில் கொண்டு வரணும். அது மாதிரி ஸ்கொயர் பண்ணி போடணும். இன்னும் ஒரு 2 லைன் பாக்கி இருக்கு. இல்ல பாருங்க, பி ஸ்கொயர் மைனஸ் 3 மைனஸ் இருக்கு இல்லையா, அப்ப மைனஸ்ன்னு கிடைக்கும், 2CAன்னு வரும். பி ஸ்கொயர் மைனஸ் 2CAன்னு வரும். பி ஸ்கொயர் மைனஸ் 2CA ரெண்டா இருந்தா பிளஸ் ஆயிடும், இங்க ஒண்ணுங்கிறதுனால மைனஸ் தான் இருக்கும்.
இது சமேஷன் 2 ஓட வேல்யூ. அதே மாதிரி சமேஷன் 3 பாருங்க. 3ங்கிறது என்ன? ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு காமா ஸ்கொயர். மூணுத்தையுமே என்ன செய்யறோம்? போட்டுக்கோம். ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு இதில் வந்து ஆல்ஃபா பீட்டா காமன் எடுத்து ஹோல் ஸ்கொயர்னு போட்டுங்க. இப்போ ஈக்குவல் டு என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது தெரியும். மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? சி ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ இதை என்ன செய்யணும்? மூணுத்தையும் வச்சு ஒரு ரெக்கையர்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணோம்? ஃபார்ம் பண்ணோம். பாருங்க, ரெக்கையர்டு ஈக்குவேஷன் இஸ் ஓகே. ரெக்கையர்டு ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். என்ன ஈக்குவேஷன்? எக்ஸ் ஸ்கொயர், இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஃபார்முலா வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் இந்த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் போட்டோன்னே அதே மாதிரி அந்த ஃபார்முலா தான் மைனஸ் ரூட் சம் ஆஃப் த ரூட்ஸ் எஸ்ஆர் இன்ட்டு எக்ஸ். அதே தான் அந்த ஃபார்முலா தான் இதில். இதில் வந்து 3 இருக்கிறதுனால 3லேருந்து ஆரம்பிச்சுக்கணும். எக்ஸ் கியூப் ஃபைமர் நம்ம அப்படியே வரிசையாக குறைச்சிக்கலாம். அந்த ஃபார்முலா தேவையில்லை, டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம்? குறைச்சிக்கலாம். எக்ஸ் கியூப்லேருந்து ஆரம்பிக்கணும். மைனஸ் 3த்தையும் கூட்டிக்கணும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் 2 எழுதிக்கணும். அடுத்தது ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். இந்த இடத்துல கீழே போட்டுக்கிறேன் எக்ஸுங்கிறத. இதனுடைய வேல்யூ இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். இந்த இடத்துல இன்ட்டு எக்ஸ், இதில் மல்டிப்ளைல எக்ஸ் வரும், ஈக்குவல் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் அல்டர்னேட்டிவ் ப்ளஸ் மைனஸ். முதல்ல ப்ளஸ் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி மைனஸ் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி ப்ளஸ் வந்திருக்கு. அப்போ என்ன வரும்? அடுத்து லாஸ்ட் டேர்ம் மைனஸ் மாறி மாறி வரும் இதில் ஈக்குவேஷனில். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 தான் ஈக்குவேஷன். நம்ம இதில் இப்போ அப்படியே நம்ம என்னென்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். எக்ஸ் கியூப் மைனஸ் இதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்க. என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2b இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்னது கண்டுபிடிச்சிருக்கோம்? பி ஸ்கொயர் மைனஸ் 2ca இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இந்த ப்ளஸ் மைனஸ் பார்த்து போடுங்க, உள்ள ஒரு மைனஸ் இருக்கு. நம்ம வெளில உள்ள ஈக்குவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். அதை கரெக்டாக போட்டு மைனஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் இதனுடைய ஈக்குவேஷன், ரெக்கையர்டு ஈக்குவேஷன் தான். இந்த ஈக்குவேஷன் மாடல் இந்த இதை நல்லா பார்த்துங்க. குழப்பிட்டு ஏதாவது மாறினதுன்னா ஆன்சரும் மாறிடும். அதனால ஈக்குவேஷன் நல்லா நோட் பண்ணி 2-3 தடவை ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே போட்டு பாருங்க. சம்மையும் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மை 2-3 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி ஆகிடும். ஓகே, சம் இதோட ஓவர். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.